Xiaomi Mi 9 ஷாமியோட 2019 ஃப்ளாக்ஷிப் ஃபைனலாக கையில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த Mi 9 இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷைனி பாக்ஸில் வருது. பின்னாடி ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி அந்த கலர் ஷிஃப்டிங் ஹோலோகிராஃபிக் எஃபெக்ட் இருக்குது. இந்த பாக்ஸில் சிம் இஜெக்டர் டூல், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் டு டைப் சி கன்வெர்ட்டர், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து Mi 9க்கு வருவோம். இதில் உள்ள ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் கிளாஸ் பேக் பார்க்க நல்லா இருக்குது. வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தா ஒரு டைப் சி கேபிள், அப்புறம் ஒரு 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இப்போ நம்ம Mi 9க்கு திருப்பி வருவோம். இது பியானோ பிளாக் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் கிரேடியன்ட் கிடையாது பின்னாடி. ஆனால் அந்த பிரைமரி கேமராவை பார்த்தா அதில் இந்த ரெயின்போ கலர்ட் ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கேமராஸ் பற்றி பேசையில் பின்னாடி 3 கேமரா இருக்குது. இந்த கிளாஸும் சைடில் கர்வ் ஆகிருக்கு. ஸோ கையில் ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு OnePlus 6T மாதிரி இருக்குது. OnePlus 6T மாதிரியே ஷாமியும் இங்கே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்டிக்கல் ஸ்கேனர். ஸோ அது மட்டும் இல்லாமல் OnePlus 6Tயோட அதே சைஸ் டிஸ்பிளே தான் இங்கே கிட்டத்தட்ட 6.39 inches. ஹைட்டு, வித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் Mi 9 இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ கையில் நல்லா ஈஸியாக கை கடக்கமாக ஃபிட் ஆகுது. இங்கே பாப்அப் கேமராஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ டாப்பில் ஒரு டியூ ட்ராப் நாட்ச் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லான்ச்சில் ஒரு யூ ஷேப் நாட்சாக கொடுத்தாங்க. ஆனால் சைனாவில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வி ஸ்டைலுக்கு மாற்றிருக்காங்க. எனக்கு அந்த ரெண்டுத்துலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்ச் வந்து மேலே யூ இல்லை வி எப்படி இருந்துச்சுனாலும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நிறையவே நாட்ச் பற்றி பேசிட்டோம். இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஷாமி இந்த தடவையும் சாம்சங்கோட ஒரு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெசல்யூஷன் Full HD+. ஸோ சாம்சங் AMOLEDஸ்னாலே பிளாக்ஸ் நல்லா டீப்பாக இருக்கும், கலர்ஸ் தாறுமாறாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த பேனல் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. ஷாமி இது 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. இதில் HDR சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இதை கவர் பண்ணியிருக்கிறது கார்னிங்கோட Gorilla Glass 6. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவர், வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில், செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக், IR பிளாஸ்டர் டாப்பில். ஸோ IR பிளாஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு டியூவல் சிம் ட்ரே, அப்புறம் ஒரு Mi AI கீ. ஸோ இந்த சைனீஸ் வேரியண்ட்டில் இந்த கீயை ரீமேப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. பட் குளோபல் வேரியண்ட்டில் இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க இந்த கீழே ட்ரிகர் ஆகிறதுக்கு. அதை ரீமேப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பீக்கர், பிரைமரி மைக், டைப் சி போர்ட், இது பாட்டமில் இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ வெளில லுக்ஸே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெக்ஸை பார்ப்போம். ஸோ Mi 9ல் தான் முதல் தடவையாக நம்ம Snapdragon 855 சிப் பார்க்குறோம். ஸோ இது கூட இங்கே 6 இல்லை 8 GB RAM, 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே MIUI 10 Android 9 Pie மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI 10 நம்ம நிறைய ஃபோன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்லேருந்து ஒரு ஆப் ஜம்ப் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த Mi 9ல் Widevine L1 சப்போர்ட் இல்லை. XDAல ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன் Mi 9ல் Widevine L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ மேபி இது சைனா வெர்ஷனாக இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ XDA ஆர்டிக்கல் பற்றி பேசையில் இன்னொரு ஆர்டிக்கலும் பார்த்தேன். Snapdragon 855ல் எமுலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா முதல்ல அதை தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற GPUஸே ஆண்ட்ராய்டில் இருக்கிற எல்லா கேம்ஸையும் ஸ்மூத்தாக ரன் பண்ணிடுது. Snapdragon 835 இல்லை இன்றைக்கி இருக்கிற மிட்ரேஞ்ச் GPUஸ் கூட PUBG ஈஸியாகவே ரன் பண்ணுது. என்ன டிமாண்டிங் கேமாக இருந்தாலும் நல்லா ரன் பண்ணுது. ஸோ நம்ம எமுலேஷன் தான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோம் அந்த GPUவை. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Mi 9 OnePlus 6ஓட ஸ்லிம்மாக இருந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க, 3300 mAh தான். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, Snapdragon 855 தான் முதல் Qualcomm சிப் 7 nm ப்ராசஸில் பில்ட் ஆனது. ஸோ அதனால் அது இன்னும் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. 27 வாட் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 20 வாட் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து கேமராஸ்னு பார்த்தா பின்னாடி 3 இருக்குல்ல. அதில் பிரைமரி 48 மெகாபிக்சல் Sony IMX586 சென்சர், இது f1.8 லென்ஸோடு வருது. Redmi Note 7 Proவில் நம்ம பார்த்தா அதே காம்பினேஷன் தான். ரெண்டாவது ஒரு 12 மெகாபிக்சல் Samsung S5K3 M5 சென்சர், இது ஒரு f2.2 டெலிஃபோட்டோ லென்ஸோடு வருது. அதனால் 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. ஃபைனலாக இன்னொரு ஒரு Sony சென்சர் IMX481, இது ஒரு அல்ட்ரா வைட் f2.2 லென்ஸோடு வருது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஆஃபீஸை சுற்றி எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா வந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ப்ளஸ் இங்கே 3 டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்கிறதுனால நிறைய ரீச் இருக்குது. ஒரு க்ளோஸ்லேருந்து தள்ளி வரைக்கும் நிறைய விஷயங்கள் எடுக்க முடியுது. இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இங்கே கேமரா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வீடியோன்னு வரையில் இங்கே 4K 60 FPS 960 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் f2, இதில் நிறைய ஸ்டூடியோ லைட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தா Mi 9 $2,999 யுவானில் ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 31,000 ரூபா. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 855 வருது. ஸோ அது இந்த ப்ரைஸ்க்கு வர்றது ரொம்ப நல்ல டீலாக தான் தெரியுது. இந்த தடவை Xiaomi இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ஸில் இதை லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் 31,000க்கு முடியலனா கூட ஒரு 35,000க்கு இதை எடுத்துகிட்டு வந்தால் கூட இது ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனுக்கு 35,000 ரூபா கொடுக்கலாமா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவே அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங் வீடியோக்கு. Mi 9 பற்றி வேறு என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குறத பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.